இது எங்க சார் அடுக்கும்? இந்த விவசாயிகளோட வயிற்றுல, விவசாயிகளோட அந்த நெஞ்சோட படபடப்பும் உங்களெல்லாம் சும்மா விட நினைக்கிறீங்களா? அது விவசாயியோட சிறப்பே அது ஒரு பொங்கல் கொண்டாடுறதா. அதுக்கு எடுத்துமே அவனை தூக்கி ஜெயில போடுறீங்களே. கொலை பண்ணாங்களா? கொள்ளையடிச்சாங்களா? கற்பழிச்சாங்களா? நீங்க சரியா செய்தா இங்க ஏன் இந்த மாதிரி விவசாய தலைவர்கள் வரப்போறாங்க? என்னைக்கு நீங்க 500க்கும் 1000க்கும் 300க்கும் 200க்கும் கோட்டுக்கும் பிரியாணிக்கும் விலை போனீங்களோ, நானும் 1000 ஆபீஸ்ல கலிக்கட்டு ஆபீஸ்ல போய் டிப்பர்ட்டு கூட்டு வந்தேன். எல்லா பேரும் வந்து என் பேரு வந்து இல்ல சாமி, ஒரு கத்த எடுக்கல, ஒரு கத்த எடுக்கல. அம்மா நாள அழுகுற, ராத்திரி எல்லாம் அங்காளம்மா கோயில அழுகுற இடத்துலயே எல்லா கரும்பு போகுது, என் கரும்பு கிடைக்குது, இன்னும் அழுதான். அரசாங்க விலை 38 ரூபா, எங்கிட்ட சம்சாரத்தை வாங்குறது வியாபாரி வெறும் 10 ரூபா ரேட்டு போட்டு வாங்குறாங்க. அதுல வேற மாமூல் ஒரு வண்டி கூட கேக்குறாங்க. இது எப்படி சம்சாரியை முன்னேற முடியும்? அப்படியே உழைச்சு வேற ஆளா போக வேண்டியதே. நாங்க கிலோக்கு 6 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுங்கன்னு ஊதிய உயர்வு கேட்டு போராட விவசாய சங்க தலைவரை கைது பண்றாங்க அரசாங்கம். நான் என்ன கேக்குறேன்னா, இங்க விவசாயிகளுக்காக போராட யாரும் இல்ல, விவசாயிகளுக்கு நல்லது செய்ய இங்க யாரும் இல்ல, எந்த அரசியல்வாதியும் இல்ல. சரியா? கோழி, வெள்ளை கோழி வளர்க்கறான் ஒரு விவசாயி, கிலோ 6 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. 6 ரூபாய்க்கு என்ன கட்டுப்படி ஆகும் சொல்லுங்க? அதுல இருக்க செலவுகளே நீங்க கொடுக்குற அந்த 6 ரூபாய்க்கு மேலதான் போய் நிக்குது. ஒரு மாசத்துக்கு 10,000 சம்பளம் போட்டாங்கன்னா அவனோட அந்த சம்பளம் வரல. அவன் உழைக்கிற உழைப்புக்கு, அந்த கோழிக்கான உழைப்பு எவ்வளவு தெரியுமா? எனக்கு தெரியும், நானும் ஒரு பண்ணை வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். அதுக்காக ஒரு போராட்டம் பண்ண ஒரு விவசாய சங்கத்தோட ஒரு தலைவரை கைது பண்ணி, விவசாயிகளும் சேர்த்து கைது பண்ணி எத்தனை வேலூர் ஜெயில போட்டீங்க. என்ன சார் நியாயம்? இது எங்க சார் அடுக்கும்? இந்த விவசாயிகளோட வயிற்றுல, விவசாயிகளோட அந்த நெஞ்சோட படபடப்பும் உங்களெல்லாம் சும்மா விட நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாம் நல்லா வாழ்வீங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன் சார், என் மேல சத்தியமா சொல்றேன் சார், நீங்க எல்லாம் வாழ்க்கையில எவனா இருந்தாலும் உருப்பட முடியாது, எவனா இருந்தாலும் உருப்பட முடியாது. ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு சார். ஒரு பொங்கல், அது விவசாயியோட சிறப்பே அது ஒரு பொங்கல் கொண்டாடுறதா. அதுக்கு எடுத்துமே அவனை தூக்கி ஜெயில போடுறீங்களே சார். நான் என்ன கேக்குறேன், கொலை பண்ணாங்களா? கொள்ளையடிச்சாங்களா? கற்பழிச்சாங்களா? டோல்கேட் நின்னு வசூல் பண்ணி கொள்ளையடிச்சு வச்சிருக்கானா? என்ன சார்? கஞ்சா அடிக்கிறவன் ஃப்ரீயா சுத்துறான், தண்ணி அடிச்சு வெட்டுறவன் ஃப்ரீயா சுத்துறான், பிளாக்ல ஓட்டுறவன் ஃப்ரீயா சுத்துறான். ஆனா விவசாயிகளுக்காக போராடின ஒரு விவசாய தலைவர்